எதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணுமோ, விசேஷமான அற்புதங்களை உங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை இந்த மாதத்தில் கடந்த மாதத்தில் கொடுத்துருப்பாருன்னா தேங்க்யூ சொல்லுங்கள். மேபி நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். குறைவுகளின் நடுவிலும் நான் நன்றி சொல்லுகிறேன், என் தாழ்நிலையின் நடுவிலும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை வியாதியின் நடுவில் நீங்கள் ஒருவேளை இந்த ராத்திரி இணைந்திருக்கலாம். மேபி யூ ஹாவ் சிக்னஸ் இன் யோர் பாடி. எழும்ப முடியாத அளவுக்கு வேதனைகளின் நடுவில் இந்த நாளில் நீங்கள் இணைந்திருக்கலாம். ஆனால் அந்த வியாதிகளின் நடுவிலும், வலிகளின் நடுவிலும், வேதனைகளின் நடுவிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோப்பா. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லைப்பா, உங்கள் கிருபை இல்லைனா ரீகபாராஷிகராலாஷிதனா. நல்ல இருதயத்தை ஊற்றி உண்மையா நன்றி சொல்லுங்க, உண்மையா நன்றி சொல்லுங்க, உண்மையா திரமஷி தரபலா லிகதரா நிமலா ஷிரலா கதாரியலா. நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் உண்மையா உணர்ந்து சொல்லலாமா? நீங்கள் ஜஸ்ட் டோன்ட் பி வாட்சிங் திஸ் மீட்டிங், ப்ளீஸ் இன்வால்வ் இன் தட். அப்படியே இணைந்து கொண்டு நீங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்பாவை எப்படி துதிக்கணுமோ நீங்கள் அப்படி துதிங்க. நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாரும் ஒன்றை பார்த்து சொல்லலாம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லலாமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நிறுத்தி உள்ளேன். உங்களை தான்ப்பா நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளேன். என் தெய்வம் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் மேய்ப்பர் நீர்தானையா, என் மேய்ப்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லை.
எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, என் முன்னே உம்மை வைக்கிறேனப்பா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, எனக்கு குறையில்லப்பா, பேரின்பம் புரியலபாஷி நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே, எப்போதும் நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, எப்போதுமே பேரின்பம் நீர்தானையா, ஆராஷிகேலா சேதோரே. நிரந்தர பேரின்பமே. Thank you, Jesus. அப்பா உங்க பிரசன்னத்தில் எல்லாரும் அப்படியே ஜெப நிலையில ஆண்டு பாட்டு சொல்லுங்கப்பா, எனக்கு முன்பாக நான் உம்மை நிறுத்துகிறேன். I place you before me, Lord. நீங்க தான் நிறுத்தணும். இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாம் நிறுத்த போகிறோம். இயேசுவை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறோம். கண்களுக்கு முன்பாக நான் உம்மை நிறுத்துகிறேன். நீர் என் வல பக்கத்தில் இருப்பதனால நான் அசைவுறுவதில்லை. I will not be shaken because you are next to me, Lord. என்னை அசைக்கும்படி எது வந்தாலும் நான் பயப்படுவதில்லை, ஏன்னா நீர் என் அருகில் இருக்கிறீரப்பா. அன்று பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்லி, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, உம்மை உயர்த்துகிறோ. ஆண்டுடைய பிரசன்ஸில் அப்படியே உங்களை மறந்து கத்திரத்தில் உங்களை ஒப்புவிக்க போறீங்க. அப்படியே ஆண்டவரை கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்னாடி நிறுத்துங்க, இயேசுவை நிறுத்துங்க. when you focus on Jesus, anything which is surrounded you அப்படியே அது ஃபேட் அவுட் ஆகிடும். when you focus on Jesus, எல்லாமே ஆண்டவர் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே ஃபேட் அவுட் பண்ணுவார். because you are focusing on Jesus. Focus your lens, focus your eyes on Jesus. அப்பா, என் கண்களுக்கு முன்பாக நான் உம்மை நிறுத்தியில்லேன், உம்மை நிறுத்துகிறேன் அப்பா, உம்மை நிறுத்துகிறேன். ரதராலாஷி கதரா, என்னை அசைவுற விட மாட்டீ, நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கையில் ஒன்றும் என்னை அசைப்பது இல்லை. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் இருப்பதினால், அவர் என் வலப்பக்கத்தில் இருப்பதினால், அவரை நான் எனக்கு முன்பாக வைத்து நோக்குவதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. ஓரியபலாஷி கலபதரலி ஷேரலா கதரா நிகரனசி கதரா ரிமலதரலாஷி கதரா. அப்பா, உமக்கு நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே, உமை வரவேற்கிறோம், நன்றி சொல்றோம்ப்பா. இன்வைட் பண்ணலாமா பரிசுத்த ஆவியானவரை? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு தடையாயிருக்கிற காட்ஸ் பிரசன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாதபடி, அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி கைகளை சுற்றி சுற்றி ஜெபிங்க. அப்பா, என் வீட்டுக்குள்ள உங்க தேவ பிரசன்னம் எப்போது நிறைந்திருக்கட்டும். அப்பா, என் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். என் குடும்பத்தில் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். அப்பா, ரியா பாலாஷி கேதாராபா, என் எல்லைகளுக்குள்ளே தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ஸ்னால எங்க வீட்டு முழுவதும் நிரப்புங்கப்பா. ஓ ரியா பாலாபாஷி கரதரா, எங்கள் எல்லைகளை நிரப்புங்கப்பா.
எங்க எல்லைகளை நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டுமே, ஆட்கொள்ளட்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவரை வெல்கம் பண்ணலாமா? கூப்பிடுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஓரியாலாஷிகதரபா, நீங்க என்ன நடத்துவீங்கப்பா. இதுவரையிலும் என்ன நடத்துனீங்க, இனியும் என்ன நடத்துவீங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எபினேசர், நீர் எனக்கு இதுவரையிலும் உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர். எனக்கு நீர் உதவி செய்வீர், எனக்கு நீர் உதவி செய்வீர். அப்பா, அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். நீர் என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால எனக்கு பயம் இல்லைப்பா, எனக்கு பயம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. இந்த மாதத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை அடுத்த மாதத்தில் இருக்கிற தேவைகளை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் என்னை நடத்துவீங்கப்பா, நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் பாட போகிறீங்க. எதை குறித்தும் நான் பயப்படுவதில்லைப்பா, எதை குறித்தும் நான் கலங்குவதில்லைப்பா. நீர் என்னோடு இருப்பதுனால எல்லா கலக்கங்களும் எல்லா பயங்களும் அவர் உங்கள் அருகில் வந்து நிற்கும் போது, when you find someone who will say I'll be with you no matter what, யார் எனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் போதும். அந்த ஒருத்தருடைய வார்த்தை நம்முடைய சுச்சுவேஷனை, நம்முடைய மனநிலையை மாற்றுவது போல இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். எஸ் ஜீசஸ். Thank you Jesus. Thank you Holy Spirit of God. நீர் என்னை நடத்திடுவீர், நடத்திடுவீர், நடத்திடுவீர். ஓ, என்னை நடத்திடுவீரப்பா, இனியும் என்னை நடத்துவீர், நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். சொல்லலாம், நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். சொல்லலாமா? ஷகலா தரலா தரோரி ஷிகபோ ஷிந்தாரன தாகஷிலே நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர். இனிமேலும் என்னை நடத்துவீர், கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா,
யெகோவா, நீரே யெகோவா, நீரே. You are my provider. என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா, ஷம்மா ரிகனதரா, கூடவே. நல்ல கைகளை உயர்த்தி நம்பிக்கையோடு பாடலாமா? நடத்திடுவே கடைசி வரை, நடத்திடுவே நடத்திடுவே ரகலதரலா, என்னை கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர், என்னை பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா, ஷம்மா வீரதரதரா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா. இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, யெகோவா ஈரேவாய், யெகோவா ஷம்மாவாய், நீர் எனக்கு உம்மை வெளிப்படுத்தும் அப்பா. என் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவே ஓரியலா கலலா, ஓனியதன ஷிகதரா, இந்த புதிய மாதத்தில் என்னை நடத்திடுவேன், புதிய காரியங்களை செய்திடுவேன். கடைசி வரை நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றால் இல்லப்பா. If I'm all alone, if I'm left alone, I will still believe you, Lord. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் உம்மை நம்புவேன், நம்புவேன். நீர் என்னை நடத்தி விடுவீர். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சங்கரபாபா, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க. நீர் சொன்னது எல்லாமே, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு. இந்த
வரிகளை அறிக்கை செய்யலாமா? நீங்க சொன்னது எல்லாம் நிறைவேறுகிற ஒரு காலம் எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், ஓ நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரை பார்த்து சொல்லி, நீர் என் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரேன்னு அறிக்கை செய்யலாமா? யெகோவா ஈரே, ஈரேன்னு அறிக்கை செய்வோமா? யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். You take care of everything, Lord. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவைகளை. மறுபடியும் பாடலாமா? யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எனக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. கையில இருதயத்துல கையை வச்சு பாடுங்க. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். கைகளை உயர்த்தி அசைத்து பாடலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் ஒருவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் அப்பா. மாத்திரம் போதும் எனக்கு. அப்பாவோட அப்படியே பேசுவோமா? நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். பட் ஐ வாண்ட் யூ டு ஓப்பன் யுவர் மவுத் டு ப்ரேயர். அப்படியே தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்தில் 7 நாள் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறாங்க. அப்பா நன்றி சொல்லுவோமா? யெகோவா ஈரேவா, நடத்துனீங்க, இனியும் எங்களை நடத்துவீங்க. போகிற இடம் இன்னதென்று அறியாமல் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமை கைவிடலை. ஆபிரகாமுடைய தலைமுறை அவர் கைவிடலை.
கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி வாழுகிற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அப்பா நீங்க என்ன கைவிட மாட்டீங்கப்பா. நீங்க என்னுடைய யெகோவா ஈரே, என்னுடைய யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம். எனக்குரிய எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிறவர். You take care of everything. ஓரியாலா ஷிகேதா செபாதுரே, ஓரியாலா ஷிலாதே செகபாலோ ஹந்தரே. அப்படியே ஜெபிங்க. உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு பயங்கள் எல்லாம் மாறட்டும்பா, மாறட்டும்பா. ரியா பாஷி கதுரே நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். எஸ் ஜீசஸ், நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கின்றீரே. சொல்லுங்க, நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ராஃபா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. என் விசுவாசத்தை துவங்கினவர் முடியும் வரை நடத்துவார். முடிவு பரியந்தம் என்னை நடத்திடுவார். ஓ ஷகனபகபலதிரே, உம்மை நம்பினவர்களை நீர் கைவிட்டதில்லை அப்பா. உம்முடைய முகத்தை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டதில்லை அப்பா. எல்லா குழப்பங்களும் பயங்களின் நடுவிலும் நாங்கள் பாடுகிறோம், நீர் எங்களை நடத்தி விடுவீர். முடிவு பரியந்தம் எங்களை நடத்த வல்லவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். We look up to you, Lord. கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் கண்மலையே, எங்கள் நம்பிக்கையே. ஓ ஷலதிரலா ரிகவலதிர கஷிபதரலிலலா. பிள்ளைகளை நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வியாதிகளின் நடுவில் நடத்தும், குறைவுகளின் நடுவில் நீர் நடத்தும், போராட்டங்களின் நடுவிலும் நீர் நடத்தும். சிறப்பான இடத்தில் உனக்கு ஒரு பங்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ வீழ்வா என்று எதிர்பார்க்கிற மனிதர்களின் நடுவில் நீ ஜெய கம்பீரத்தோடு நடப்பாய். You will walk in midst of people who are waiting for your fall. God will make you walk among the people who wants you to fall and to fail. கர்த்தர் எங்களை நடத்திடுவீரப்பா. எங்கள் விழுகையை எதிர்பார்க்கிற மனிதர்கள் நடுவில் நீர் எங்களை நடத்தி கொண்டு போவீர். வறண்ட பாலைவனத்தை போன்ற வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். வானங்கள் உனக்காய் திறக்கப்படுகிறது. 40 வருடம் வனாந்தரத்தில் இஸ்ரவேலரை நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் நம் கூடவே வருகிறவரை
கடைசி வரை ஓ நீர் எங்களை நடத்துவீர். எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் விசுவாசம், சில பலவீனமான விசுவாசங்கள் பலனடைகிறது, சில தளர்ந்த முழங்கால்கள் வலுவடைகிறது. நம்பிக்கையின் பாடல் உங்கள் உதடுகளில் தொனிக்கட்டும். நம்பிக்கையின் பாடல்கள் உங்கள் வீடுகளில் தொனிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கம்பீர சத்தம். நீதிமான்களை கர்த்தர் நிச்சயம் ரட்சிப்பார். நீ கபதுரா பாபா ஷிகதோரே ரியாலா தராலா நீ கானா na 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 shiteri dara ni ala la la shitore. Oh Jesus, thank you Appa. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்படியே உங்க உதடுகளை அசைத்து சொல்லுங்க, Lord, I trust in you. என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நீர் எங்களை நடத்துவது நிச்சயம் ஆண்டவரே. இன்னல்களின் நடுவிலும், மனிதர்களின் நடுவிலும், சூழ்ச்சிகளின் நடுவிலும் உங்கள் கால்களுக்கு கீழே கண்ணிகளை வைத்தார்களோ, நீங்கள் விழ வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த மனிதர்களின் நடுவிலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். சத்துருவின் திட்டங்களை பொய்யாக்கி, மனிதர்களுடைய யோசனைகளை அதமாக்கி, அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனைகளை பைத்தியமாக்கி, ஆமானின் தந்திரங்களை அபத்தமாக்கி உங்களை அவர் நடத்துவார். நீ குதிரையின் மேல் ஏற்றப்பட்டு ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டு வீதிகளில் உலாவுவதை ஆமான் பார்க்காமல், ஆமான் கண் பார்க்க கர்த்தர் மொர்தெகாயை நடத்தி கொண்டு போனார். நீ விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நபர்களுக்கு முன்பாக உன்னை அலங்கரித்து நிறுத்த ஒரு தேவன் உண்டு. கர்த்தர் அவர்கள் வாழ்நாளை நீடிக்க பண்ணினது உங்கள் உயர்வுகளை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. நீ ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். உங்க குடும்பம் விழுகிறதில்ல சகோதரியே, நீங்க விழுகிறதில்ல. உங்களை நடத்துகிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படும் நாள் வந்துவிட்டது. The days are very very near where people will hear the sound of glory, the sound of salvation. கர்த்தர் இவர்களை ரட்சித்தார், கர்த்தர் இவர்களை மீட்டுக் கொண்டார், கர்த்தர் இவர்களை விடுதலையாக்கினார். ஓ என்ற சத்தம் அயல் வீட்டாருக்கு கேட்கும்படி, விரோதித்தவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுவார். உங்கள் சகாயர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஓ ரியாலா ஷிகதரா நதரா ஷந்தரரரரா தரலா கலஷிதனா. அப்பாவை பார்த்து தேவ சமூகத்துல ஓரியாலாஷி தேவனேரியாலாஷிதனா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், உங்கள் பெட்டிஷன்ஸ் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ப்ரெசன்ட் பண்ணுங்க.
உங்கள் வேண்டுதல்கள் கர்த்தருடைய பாதத்தில் அண்ணாலை போல ஊற்றி ஜெபிங்க. ஒருவேளை உங்களால் சத்தமிட்டு ஜெபிக்க முடியல, அண்ணாலை போல உதடுகளை அசைத்து உங்கள் உள்ளம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க, அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக உங்கள் கண்களுக்கு தெரிந்த தேவைகள், கண்களுக்கு தெரிந்த போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பா, என் சூழ்நிலைமைகள் இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னுடைய சிந்தைகளில் போராடி கொண்டிருக்கிறேன், என் சரீரத்தில் போராடி கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்துக்குள் நான் போராடி கொண்டிருக்கிறேன், என் கெரியருக்காக I'm fighting for this business. Lord, நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த பெட்டிஷன்ஸை வைக்கிற ஒரு டைம், இந்த டைம் ஆண்டு சமூகத்தில் அந்த பெட்டிஷன்ஸை வைப்பீங்களா? அப்பாரியா பாஷிகாதாரா. நம் ஜெபங்களை கேட்கிறவர். He's a listener. He's a good listener. He listens to your cry. உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் காதை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. ரிகபாலா ஷிகாதாராபா ரகபாலா ஷிதரபாரியா கதரா. கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் தினமும் நம்மை நடத்துவார், கைப்பிடித்து நம்மை நடத்துவார், தோளில் சுமந்து நம்மை நடத்துவார். ஓரியா கஷிகதரா. Thank you, Jesus. Thank you, Appa. Riyala Shidana. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி அப்படி இறக்கி வைப்போமா? எதை குறித்த கவலையோடு நீங்க வந்திருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் அப்பாவோட பாதத்துல இறக்கி வச்சு, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். எபினேசரே என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோய். உங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். கண் முன்னே நிறுத்துறேன்ப்பா. Focusing on Jesus. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே.
தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசி இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்த்து ஒரு பாடலை பாடி மறுபடியும் we are going to meditate upon ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் எல்லாருமே அந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க, கன்சிடர் ஜீசஸ், இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னோட கூட சேர்ந்து. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. நீங்கள் திருப்ப வேண்டியது 12ஆம் அதிகாரம் லூக்கா 24ஆம் வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் நிபதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமா அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. மத்தேயு 6 இதே பகுதி வருது. ஆனால் அந்த இடத்துல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்னு வருது. ஆமென். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, கேளாமலும் சந்தேகப்படாமலும். கவலை, when you are sad on particular thing, that indirectly indicates that you are doubting that. Amen. Your worries is equal to your doubts. அப்படிதான் இந்த வேர்ட் நமக்கு ஒரு காரியத்தை விளக்கி சொல்லுது. ஐ மீன், யூ ஆர் வரிட் அபவுட் ஒன் திங். நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து கான்ஸ்டன்ட்லி யூ ஆர் வரிட். யூ நோ வாட் யூ ஆர் டெல்லிங். இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் அந்த வரி எப்படி தெரியுமா ரெஜிஸ்டர் ஆகும்? வாட் த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் வில் ரெக்கார்ட் யுவர் வரிஸ், இட் வில் ரெக்கார்ட் அஸ் டவுட். ஐ மீன், நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஆனால் அது பரலோகம் என்ன நினச்சிக்கோனா, நீங்கள் சந்தேகப்படுறீங்க, நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு நினச்சிக்கோ. ஐ மீன், இன்றைக்கு எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த காரியத்தை குறித்தும், அபவுட் எனிதிங் வேர்ல்ட், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களை குறித்தும். ஏன்னா நான் நிறைய நேரத்தில் இதை யோசிச்சிருக்கேன். ஆண்டவரே, இந்த உலக கஷ்டங்கள் இவ்வளோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் எப்படிப்பா அவங்க பரலோகத்தை குறித்து யோசிப்பாங்க? வீட்டில் ஹஸ்பண்ட் குடிக்கிற ஹஸ்பண்டாக இருந்தால், குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் இருந்தால், சரீரத்தில் வியாதி இருந்தால், எப்படிப்பா இதை தாண்டி ஒருவரால் உங்களை என்ன பண்ண முடியும்? பரலோகத்தை குறித்து நினைக்க முடியும் அப்படின்னு நான் நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் எனக்கு அதுக்கு சொன்ன விஷயமே தட்ஸ் அ சேலஞ்ச். இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இவர்களை சுற்றி இந்த வார்த்தை எனக்கு சொல்லுது, கவனித்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கவனித்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கன்சிடர் த ரேவன்ஸ். காகங்கள் தான் வேத புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு அன்க்ளீன் பேர்ட்ஸ் லிஸ்ட்டில் வர்ற ஒரு விஷயம். அது ஒரு அசுத்த பறவைகள் லிஸ்ட்டில் வர்ற ஒரு விஷயம். ஸோ அந்த அன்க்ளீனான ஒரு பேர்டாக இந்த பைபிள் கன்சிடர் பண்ணுற அந்த காகத்தை கூட கர்த்தர் போஷிப்பார் என்றால், உங்களை போஷிக்காமல் இருப்பாரா? ஐ மீன், இன்றைக்கு காட்டில் வளர்ந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற ஒன்றின் மேலே கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருப்பார் என்றால், உங்கள் மேலே அப்படி இருக்க மாட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான். when you are worry about one thing, you are indirectly telling that you doubt God. ஆமேன். இன்னைக்கு எல்லா டவுட்ஸும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அல்லேலூயா. ஆமேன். அந்த வரி எப்படி அந்த தைரியம் வரும்? எப்படி அந்த கவலை போகும்னா, நான் கர்த்தரின் மேலே சந்தேகப்படலை, எனக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்க வேணாம், கவனித்து பார் என்பதை குறித்து டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக பலப்படணும்னு ஆண்டவர் என்னோட இருதயத்தில் பேசினார். அல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் வரியோடு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதை அஞ்ஞானிகள் தான் யோசிப்பாங்க, அற்ப விசுவாசிகள் தான் சந்தேகப்படுவாங்க. நம்மெல்லாம் யாருங்க? விசுவாசிகள். we are believers, we believe in God, we believe in God. நம்ம எப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறோம் தெரியுமா? 40 வருஷம் அனாந்தரத்தில் வஸ்திரம் பழமையாகாமல், செருப்பு தேய்ந்து போகாமல், அவன் வழிக்கு ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாம புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவங்களை அவர் கைவிட்டதா? அவர் பட்டினியா விட்டதா? அவரை நம்பி வந்து கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை என் தேவன் விட்டு பாது வழியில் போனதா சரித்திரமே இல்லை. உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டாரு. எல்லா அற்ப விசுவாசங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி, கவலைகள் எல்லாம் மாறி கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. மலைகளை நீர் பெயர்ப்பீர் என்றால் என் தேவைகள் என் மாத்திரம். ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அப்பா கவனித்து பார்க்குறேன், நான் காகத்தை கவனித்து பார்க்குறேன், காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்குறேங்க. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஐ வாண்ட் டு டெல் யூ a நியூஸ். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விசேஷமானவர்கள். மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்க, மேபி யூ ஆர் நாட் லைக், யூ ஆர் இன்விசிபிள் டு த பீப்புள் ஹூ அரவுண்ட் யூ. மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஆண்டருடைய கண்கள் வழியாக பார்த்தா நீங்கள் அப்பாவுக்கு ரொம்ப விசேஷமானவங்க. யூ ஆர் வெரி வெரி வேல்யூபிள். யூ ஆர் மோர் வேல்யூபிள். நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப விசேஷமானவங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஷியஸ். அப்பாவுக்கு உங்களை அப்பா கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க நம்பிக்கையோடு. தகலாஷி கலாசி கதரா தினமஹலாஷி கந்தாரி சே. நாங்கள் நம்புகிறோம்ப்பா, நாங்கள் நம்புகிறோம்ப்பா, நாங்கள் நம்புகிறோம்ப்பா, நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நனஷிதரசே கரதுரிரிரி. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா, சொல்லுங்க, காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா எனக்காக you will do greater things, Lord. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்போம். காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்படியே இருதயத்தில் கை வச்சு இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கவலை நீ என்னை சந்தேகப்படுவது போல இருக்கு. துக்க முகத்தோடு நீ அலைந்து நடந்து திரிகிறதெல்லாம், you are indirectly telling that you doubt your God, you doubt the power of your God. நீங்க நடத்திருவீங்களோன்னு சந்தேகப்படுறவங்க தான் நோய்கள் உமக்கு எம்மா
சொல்லலாமா? மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்தி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்தி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆகாயத்து பறவைகளை நீர் போஷிப்பீர் என்றார். If you can take care of the birds, என்னை நீர் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது யாரால் கூறும்? வெறும் கோலும் கையும் இரு பரிமாறமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. சொல்லுங்க, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். குறைவின்றி கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லலாமா? நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்போம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்போம், கிரகிக்க முடியா. நான் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் கவலைகளை நான் இன்றைக்கு அவர் மேல வைத்து விடுகிறேன். He can do more what? Horia baladina seladara. அப்பா, நீர் என்னை மறப்பதில்லை அப்பா. என் மேல நினைவாயிருக்கிறவர் நீர். Horia serate se hamtare. ஜபமெல்லாம் பதிலாக மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க ஜபமெல்லாம் பதிலாக மாறும்? என் ஜபமெல்லாம் பதிலாக மாறுகிற ஒரு காலம் எனக்கு வந்து விட்டது. ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். என் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. சொல்லுங்க, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். மாற்றங்களை உண்டாக்குகிற கர்த்தர். என் வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. சொல்லலாமா கடைசியா? ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீண் போகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே. Yes, Lord. கிரகிக்க
எல்லாம் கைகளை தட்டி நல்ல அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க விசுவாசத்தை, தைரியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு கர்த்தருடைய வல்லமை, காட்ஸ் பிரசன்ஸ் அந்த கவலைகளை மாற்றி தூக்கி எறிந்து, அப்பா நான் உம்மை நம்புகிறேன், நீர் என்னை நடத்தி விடுவதற்கு வல்லவர் என்பதை நம்பிக்கையோடு இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன். கவலை என்கிற சந்தேகம், கவலை என்கிற கேள்விகளை இயேசுவின் நாமத்தில் நான் அகற்றுகிறேன். அப்பா எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். இந்த உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இங்கே இருக்கிற யார் கவலையோடு வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை அப்பா சொல்கிறாரு, கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்தாமல், தலை குனியாமல் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த உலகம் எதிர்பார்க்குதில்ல நீங்கள் எப்போ வீழ்வீங்கன்னு, அது நிச்சயம் நடக்காது. கர்த்தர் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை அலங்கரித்து கொண்டு போவார். அதனால சோர்ந்து போகாதீங்க, தயவு செய்து கவலைப்படாதீங்க. பாருங்க, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கவலை அல்ல. அந்த கவலையை கர்த்தர் எப்படி பார்க்கறாராம் லூக்காவில்? அந்த கவலையை ஆண்டு சந்தேகமா பார்க்கிறார். when you are very sad, நீங்க ஆக்சுவலி சந்தேகத்தோடு தான் ஆண்டவரை பார்க்குறீங்க. ஆமென், ஆமென். அதனால நீங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதுவரையும் நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன். நான் துக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நான் சந்தேகப்பட்டு உங்களையும் துக்கப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்பா கிட்ட கேளுங்க. உங்களுக்காக நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நீங்கள் எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம ஒரு முக்கியமான வார்த்தையாக அதில் இருந்து பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிற ஒரு அற்புதமான மாதம். அல்லேலூயா. இந்த மந்த் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறத எல்லா ப்ராஃபிட்டிக்கலான இல்லை ப்ராமிசஸ் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு அதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 3 verse 1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, கன்சிடர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஆமென். இட்ஸ் டைம் தட் வி கன்சிடர், வி கவனித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கவனித்து பார்க்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். லுக்கிங் அட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் கவனித்து பார்க்குறதுனா என்ன? கன்சிடரிங். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனையோ நாள் இப்போ நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரோட் சைடில் காகம் இருக்குது, இல்லை நம்ம பார்த்துருப்போம். இந்த பக்கம் இப்படி காக்கா அப்படி பறக்கிறது, இப்படி பறக்கிறது நம்ம பார்த்துருப்போம். பட் எப்பயாகலும் கவனித்து பார்க்குறது என்னன்னா, இப்படி ஒரு காகம் பறந்து போச்சு, நம்ம அதை பார்த்தோம், அவ்வளோதான். ஐ மீன் வி ஜஸ்ட் லுக்ட் அட் இட் அண்ட் வி டர்ன்ட் அண்ட் வி ஸ்டார்டட் டு டூயிங் வாட் வி வாண்டட் டு டூ. ஆனால் கவனித்து பார்க்குறது என்னென்னா, உட்காந்து டைம் எடுத்து அந்த காகத்தை இப்படி நடக்குது, இப்படி ஜம்ப், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது? யூ ஜஸ்ட் ஏதாவது ஒரு பார்க்கில் போனேன். அதனால தான் நான் சொல்லுவேன், இஃப் சம் பீப்புள் டெல் மீ தே ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ட், அவங்களால அவங்க ரொம்ப என்னோட லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது, என் லைஃப் இப்படி இருக்குது, அப்படி இப்படி நிறைய பேர் சம்டைம் புலம்புனாங்கன்னா, ரொம்ப நானும் ஸ்பிரிச்சுவலாக வர்ஷிப் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, என்ன சொன்னாலும் அவங்க இல்லை சிஸ்டர் நான் அதை பண்ணி பார்த்து அதை பண்ணி பார்த்துட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது ஒரு பார்க்குக்கு போய் முதல்ல ஒரு இடத்துல உட்காந்து மனுஷங்களை பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன், ஐ ஹவ் கிவன் ஃபியூ பீப்புள் தட் அட்வைஸ் ஃபார் திஸ். ஸோ தட் ஜஸ்ட் போங்க, மனுஷங்க இருக்கிற இடம், உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க, ஜஸ்ட் கோ சிட், கீப் த மொபைல் டவுன். மொபைலையே பார்த்துட்டு இருக்காதிங்க, அது கீழே வச்சுட்டு கொஞ்சம் மனுஷன் நடக்கிறத போகிறத வர்றதை உட்காந்து அப்படியே கவனித்து பாருங்கள். இஃப் யூ கோ சிட், நான் நிறைய முறை அப்படி கவனித்து பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேஜாக இருந்தாங்கன்னா, நான் அப்படி உட்காந்து போகிற வரவங்கள அப்படியே அந்த மீட்டிங் ஸ்பாட்லேயோ இல்லை எங்கேயாவது அப்படியே கவனித்து பார்க்குறது. இல்லைனா மீட்டிங் நடக்கிற இடத்துல நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். ஸோ அப்படியே ஐ வில் ஜஸ்ட் லுக் அட் த பீப்புள் அரவுண்ட் மீ. அப்படிலாம் கவனித்து பார்க்கும்போது இந்த கவனிக்கிறது என்னென்னா, லுக்கிங் டீப்லி, நல்ல அந்த செய்கைகளை, அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவங்க ஆக்ஷன் எப்படி இருக்குது, டீப்பாக ஒருத்தங்களை கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்குறது, அவங்களுடைய கிரியைகளை, அவங்களுடைய பேச்சை, அவங்க நடக்கைகள் எல்லாம் நம்ம கவனிக்கிறது தான் இந்த கவனித்து பாருங்கள். அப்படி நம்ம ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும். நம்ம நிறைய முறை ஆண்டவர் சொன்னார்ல, போன நம்ம இப்போ உங்களுக்கு காமிச்சல, காகங்களை கவனித்து பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. வி ஹவ் நெவர், நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே, நம்ம ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கோம், காகம் பார்த்துருக்கோம், ஆனால் நம்ம கவனித்து பார்த்துருக்கோமானா இல்லை.
ஆமா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயதுல ஆ நாங்க வந்து எங்க 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 அம்மாக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஃப்ரூட் என்னன்னா, இந்த பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட். உங்களுக்கு தெரியல, ஒருவேளை தமிழ்ல தெரியல நான் சொல்றேன். ஜாக் ஃப்ரூட் இஸ் மை மதர்ஸ் ஃபேவரைட் ஃப்ரூட். எங்களுக்கு வந்து எங்க வீடு வந்து பக்கத்துல ஏலகிரி ஹில்ஸ் பக்கத்துல இருக்கும். ஸோ, அதனால அங்க வந்து ஜாக் ஃப்ரூட் எப்பவுமே கிடைக்கும். அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து ஒரு தடவ சின்ன வயசுல வென் ஐ காட் இட் எங்க வீட்டுக்கு வரும்போது, நான் வந்து அப்படியே அந்த ஜாக் ஃப்ரூட்ட கட் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. அப்போ ஓப்பன் பண்ணும்போது நான் சொன்னேன், "மம்மி இந்த இந்த ஒரு ஃப்ரூட்டுக்கு இவ்ளோ அழகா இவ்ளோ அழகான டேஸ்டியான ஃப்ரூட்டுக்கு இப்படி முள்ளு முள்ளா மேல வந்து இப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரே!" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டுருக்கேன். நான் வந்து ஏன்னா அவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேடிக்கை தானே பார்க்குறேன். ஏதாவது ஒண்ணு செய்றவங்க அத அவங்க சீரியஸா செஞ்சுட்டுருப்பாங்க. பட் நம்ம நின்னுட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை மதர் சேயிங், "பாரு அந்த சின்ன பழத்துக்கு ஆண்டவர் எவ்ளோ புரொடெக்ஷன குடுத்துருக்காரு. அப்பன்னா உன்ன எப்படி புரொடெக்ட் பண்ணுவாரு" அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஐ மீன் சின்ன விஷயம் கூட. ஈவன் ஒரு ஃப்ரூட்ட நம்ம பார்க்கும்போதோ, இல்ல ஒருத்தவங்களுடைய ஆக்ஷன் ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ பார்க்கும்போதோ, காகத்த பார்க்கும்போதோ, எதையோ ஒன்றை கவனித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஜஸ்ட் லுக் அன்டு த கிரியேஷன் ஆஃப் காட், கர்த்தர் இந்த உலகத்துல உண்டாக்கின படைப்புகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கனாலே, தட் வில் டெல் அ மெசேஜ் டூ யூ. ஆமென். அதிலிருந்து ஒரு மெசேஜ் வந்து அது கிரியேஷன் வில் டெல் டு யூ. இப்ப கிரியேஷன பார்க்கும்போதே வென் வி ஹேவ் சோ மச் ஆஃப் மெசேஜ், காட் இஸ் காலிங் அஸ் திஸ் மந்த். மே மந்த் இஸ் அ பிஸி மந்த். வெக்கேஷன் மந்த். ஆமால்ல. ரொம்ப ரொம்ப பிஸியான மந்த் இந்த இந்தியால வந்து மே மந்த். ஸோ இந்த மந்த்ல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் சொல்றார், "நீ கொஞ்சம் என்ன கவனிச்சு பார்க்கணும். இட்ஸ் டைம் தட் யூ" ஐ மீன் இது நான் எப்படி எழுதியிருக்கிறேன் தெரியுமா? கவனித்து பார்க்கிறதுனா, டு டு கன்சிடர் ஜீசஸ் யூ நீட் டைம் அண்ட் எஃபர்ட். 2 வார்த்தை எழுதுங்க இஃப் யூ ஆர் ரைட்டிங் டவுன். நீங்க தேவன சும்மா இஃப் யூ வாண்ட் டு கோ மீட், ப்ரே, வொர்ஷிப் அண்ட் கம் பேக் அது இல்ல நான் சொல்றது. நம்ம நெறைய தடவ நம்ம வொர்ஷிப்ப என்ஹான்ஸ் பண்ணி பேசியிருக்கிறேன். பிரேயரும் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கேன். பட் திஸ் மந்த் ஐ வாண்ட் யூ டு ஹைலைட் ஆண்டவரை கவனித்து பார்க்கிறதை இந்த மாதம் நீங்கள் பொருத்தனையாக எடுத்து செய்ய வேண்டும். நீங்க வந்து கர்த்தரை கவனித்து பார்க்கணும். இஃப் யூ வாண்ட் டு ஜீசஸ், யூ வாண்ட் டு கன்சிடர் ஜீசஸ், தட் நீட்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட். 2 தேவை அதுக்கு. என்னன்னா, ஒண்ணு நேரம், இன்னொன்னு முயற்சி. நீங்க இது 2ம் இல்லாம யூ கேன் நாட் நம்ம கர்த்தரை கவனித்து பார்க்கவே முடியாது. இது வந்து எப்படி நடக்காதுன்னா, இட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. இது என்ன பண்ணாம நடக்காது. அப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. யூ ஹேவ் டு டேக் டைம். யூ ஹேவ் டு டேக் எஃபர்ட். அப்படி நீங்க போய் எஃபர்ட் எடுத்து, நேரம் எடுத்து, நீங்க வந்து ஆண்டவர பார்க்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹவ் மெனி ஆஃப் யூ ஒருவேளை நீங்க சொல்லலாம், "சிஸ்டர் இந்த மந்த் ரொம்ப பிஸி சிஸ்டர். எனக்கு நெறைய வேலை இருக்கு. எனக்கு நெறைய வொர்க் லோட் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. என் ஊர்லேருந்து வருவாங்க. நான் ஊருக்கு போணும்." இந்த எல்லாவற்றின் நடுவிலும் சகோதரியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதன் நடுவிலும் கர்த்தரை கவனித்து பார்க்க நேரத்தையும் முயற்சியையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்ன்றது நான் நிச்சயமா இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். சும்மா எடுங்க அப்படின்னு நான் சொல்லாம நீங்க இயேசுவை கவனித்து பார்க்கணும். நான் இப்ப தியானிச்சுட்டு இருக்கிற ஒரு பகுதி தான் எபிரேயர். எபிரேயரை கொஞ்சம் டீட்டெயில்டா நான் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த மெடிடேஷன் அப்ப நான் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல ஆச்சரியமா இருந்தது அவரை குறித்து சொல்லப்பட்ட விஷயம். அதுல நான் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை. ஆமென். 2ஆம் வசனத்துல அங்க ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சுதந்திரவாளியாக நியமித்தார். இத நான் வந்து இங்கிலீஷ்ல அப்படியே படிப்பேன். அப்படி படிக்கும்போது ஒரு வேர்ட், நெறைய டிஃபரண்ட் வேர்ட்ஸ் அதுல குடுக்கப்பட்டாலும், அதுல ஒரு வேர்ட் குடுக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? லாஃபுல் ஓனர். ஆமென். ஆண்டவர் நம்ம ஜீசஸ் யார் தெரியுமா? இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தாங்க ஓனரு. லாஃபுல் ஓனர். அதாவது லீகல் ஓனர் அவர்தான். இல்லீகலா இந்த பூமிய நெறைய பேர் தனக்கு சொந்தம் கொண்டாடிக்கிறாங்கல்ல, பிசாசு மாதிரி. ஆமா, ஆமா. நான் தான் அதிபதி, இந்த உலகத்துக்கு அதிபதி. அவன் வந்து லீகல் ஓனர் கிடையாது. இல்லீகல் ஓனர். ஆமென். அவன் திருட்டுத்தனமா, களவாய் உள்ள வந்து ஏமாற்றி வஞ்சகமாய் பறித்துக் கொண்ட ஒரு விஷயம் தான் இந்த பூமியானாலும், எதுவானாலும் சரி. எனிதிங் விச் ஹி ஓன்ஸ் இட், ஹி இஸ் த லாஃபுல் ஓனர். அவர்தான் லீகலான ஒரு ஓனர். நம்ம அப்பா தான் லீகலான ஓனர். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு தைரியம் இருக்குல்ல, லீகலி பார்த்துக்கிறேன் உன்ன. ஆமென். யாராவது ஒருத்தர் உங்களுடைய காரியங்கள வஞ்சித்து கொண்டா, யூ வில் ஹேவ் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். என்னன்னா, நம்மகிட்ட லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நம்மகிட்ட லீகலான அத்தாரிட்டி இருக்கு. அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. எப்படியும் நம்ம தான் ஜெயிப்போம். அந்த தைரியம் உங்களுக்கு வருதுல்ல. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அந்த தைரியம் உங்களுக்கு வரணும்னு ஆண்டவர் நம்புறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அவர் தாங்க லீகல் ஓனர். எல்லாத்துக்கும், வானத்துக்கும், பூமிக்கும், சர்வ அதிகாரமும், சகல அதிகாரமும் நம் இயேசு
கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் லீகல் ஓனர். இப்ப ஜெயிக்கிறது போல, இப்ப ஏதோ சாதிக்கிறது போல இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோ சத்துருவோ நினைத்து கொண்டிருந்தாலும், முடிவுல நிச்சயமாய் நம்ம ஆண்டவர் தான் ஜெயிப்பாரு. ஹி இஸ் த லீகல் ஓனர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போற விஷயம், நீங்க கவனித்து பார்க்க வேண்டியது. இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, நான் நெறைய டைம் எத தெரியுமா ஃபீல் பண்றேன்? நம்முடைய நேரங்கள நெறைய விஷயங்கள் திருடுது. அந்த நேரங்கள் திருடப்படுகிறத கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் டைம் எடுத்து, ஐ வாண்ட் யூ டூ டேக் டைம் அண்ட் ஆண்டவர் சமூகத்தில போய் இயேசுவ கவனித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர கவனித்து பார்க்க போறோம். அவருடைய ஒரு ஆக்ஷன கவனித்து பார்க்க போறோம். அதுலேருந்து ஆண்டவர் நமக்கு செய்ய போற அற்புதமான விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எத்தன பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஆமென். இன்றைக்கு நீங்க திருப்பிக் கொள்ள வேண்டியது அதே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு வசனத்த நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் ஹீப்ரூஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 8 and 9 வாசிக்கிறேன். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றான். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட். ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிற தேவன். ஹalleluya. இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் நீதியை விரும்புகிற தேவன், அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். அவரை நம்ம நல்லா கவனித்து பார்க்கும் பொழுது, நம்ம ஜீசஸ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஜீசஸ் கிட்ட நெறைய பேரு மிரக்கிள்காக வந்தாங்க. நெறைய விஷயங்களுக்காக அவர்கிட்ட வந்து போனவங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவப்பாவ பார்க்கும்போது அவர் ரொம்ப அன்பான தேவனா இருக்கிறாரு. அவர் ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்கிறாரு. ஆனா ஒருத்தர் கூடவே இருந்து அவர நல்லா கவனிக்கும்போது தான் நமக்கு அவங்களுடைய ரியல் கேரக்டர் தெரியும். ஆமா தானே? நெறைய பேருக்கு வந்து என்ன தெரியுமா? தன் சர்ச் பாஸ்டர விட இந்த மாரி YouTubeல வர்றவங்க, தூரத்துலருந்து ஒருத்தவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்க என்னமோ ரொம்ப பெட்டரா தெரியும். நான் நெறைய பேர அப்படி பார்த்துருக்கிறேன். நம்ம வந்து டிவில பார்க்குறவங்க, அவங்க ஏதோ ரொம்ப பெரிய ஒரு பெட்டர் பெர்சனாவும், நம்ம கூடவே நம்மள நடத்துற பாஸ்டர் வந்து நெறைய பேர் அப்படி பார்ப்பாங்க. தே வில் திங்க் வந்து நம்ம பாஸ்டர் இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் அப்படின்னு நெனைப்பாங்க. நான் ஐ வாண்ட் டு டெல் யூ a ரியாலிட்டி. நம்ம ஒருத்தங்கள வீடியோல பார்க்கறதுனால, ஒருத்தங்க விர்ச்சுவலா பார்க்கறதுனால, ஒருத்தர் தூரத்துலருந்து பார்க்கறதுனால, வி கேனாட் ஜட்ஜ் தேர் ட்ரூ கேரக்டர். ரொம்ப ட்ரூ கேரக்டர் ஒருத்தர் கூட இருக்கும்போது தான் அவங்களுடைய ட்ரூ கேரக்டர் நமக்கு தெரியும். அவங்க கூட பழகும்போது, கொஞ்சம் நேரம் எடுத்து அவங்கள கவனிக்கும்போது, அவங்க ஆக்ஷன்ஸ கவனிக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளால ஒருத்தர டீப்பா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல உங்ககிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறாரு. காட் வாண்ட்ஸ் டு ஷோ ஹிஸ் ரியல் கேரக்டர் டு ஹிம். அவர்கிட்ட இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் என்ன தெரியுமா? அவர் நீதியை விரும்புற தேவன். ஹி லவ்ஸ் ரைச்சியஸ்னஸ். அவர் நீதி என்ன பண்றாருன்னா விரும்புறார். இந்த விருப்பத்தை குறித்து நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ரெவலேஷனை நான் வந்து படித்தேன். ஐ ரெட் இட். ஓகே, நான் அப்படி படிக்கும்போது அதில் ஒரு விளக்கத்தை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நீதியை செய்து இல்லை, நீதியை விரும்புகிறார். இப்போ நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா நம்ம ஒரு விஷயத்தை, இப்போ நம்ம ஒரு தப்பான விஷயத்தை என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு யோசிப்போம். அது ஏன் செய்யக்கூடாது? ஒரு டிவின்னு வச்சுக்கலாமே, ஒரு டெலிவிஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இல்லை இந்த டெலிவிஷன் நம்ம பார்க்கக்கூடாது, ஏன்னா அதை பார்த்தா ஆண்டருக்கு பிடிக்காது அப்படின்னு டெலிவிஷன் பார்க்காத ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனா இன்னொரு குரூப் இருப்பாங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்களுக்கு டெலிவிஷனே பார்க்க பிடிக்காது. இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. தேர் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் தீஸ் 2 பீப்பிள். அதாவது இத பார்க்க கூடாதுன்னு இருக்கிறவங்களும், பார்க்க பிடிக்காதுன்னு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா! எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, உங்க லைஃப்ல நெறைய உங்க பிரேயர் மாற ஆரம்பிக்கும். ஆமென். இட்ஸ் லைக் யூ டோன்ட் வாண்ட், இல்ல ஐ டோன்ட் வாண்ட் டூ வாட்ச் அப்படின்றது வேற. ஐ டோன்ட் லைக் டூ வாட்ச் அப்படின்றது வேற. ஆமென். ஏன்னா, இப்ப நான் இத பார்த்தேன் அப்படின்னா, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இதனால எனக்கு ஏதாவது நடக்கும். அப்படின்றது வந்து ஒரு டிஃபரெண்ட். ஆனா, இல்ல எனக்கு பார்க்க பிடிக்காது. அத பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அத பார்க்கும்போது ஏன் இது ஒரு ஒரு அப்படி இருக்குதுன்னு நெனைக்கிறவங்க, இப்ப வந்து நெறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவ எடுப்பாங்க. ஆனா, மறுபடியும் போய் அத செய்வாங்க. they keep on falling to that sin. Keep on falling to that particular thing. ஆனா, ஆண்டவர குறிச்சு சொல்லும்போது, அவர் நீதிய விரும்புறாராம். அல்லேலூயா! அவர் விரும்புறார். ஆமென். அக்கிரமத்த ஹி ஹேட்டட். அதான் அப்படி இருக்கு. ஹி ஹேட்ஸ் சின். அத வெறுக்கிறாரு. அதாவது
அத வந்து தள்ளல. அவர் வந்து இல்ல நம்ம இத பண்ணா பிதாவுக்கு பிடிக்காதுன்றது இல்ல. அவருக்கு அது அது வந்து அவர் வெறுப்பா இருக்கு. ஹி ஹேட் இட். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தத்த கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் சரி. கர்த்தருக்கு பிரியமில்லாதத நான் வெறுக்கணும். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி ஒரு ஆசை எனக்குள்ள தாங்கப்பா. நான் வெறுக்கணும். அத நான் வெறுக்கணும். அதாவது இத நான் செய்யக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்றது வேற. இட்ஸ் லைக் யூ ஆர் கண்ட்ரோலிங். ஐ அம் கண்ட்ரோலிங். இத செய்யக்கூடாது. இத செஞ்சாப்பா ஏசப்பாக்கு பிடிக்காது. அப்படின்றது வேற. இப்ப நீங்க ஒரு சில பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், "இது வேண்டாம்" அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்க, "இல்ல இது அம்மாக்கு பிடிக்காது, இது அப்பாக்கு பிடிக்காது" அப்படின்னு சில பிள்ளைங்க வந்து நம்ம நம்ம கூட இருக்கும்போது செய்ய மாட்டாங்க. அதே ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது, "ஏய் இப்ப என்ன அப்பா, அம்மாவ பார்க்குறாங்க. இது பண்ணா ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி என்ன பண்ணிடுவாங்க? தே வில் டூ. பிகாஸ் அவங்க இது நாள் வரைக்கும் அவங்க அப்பா, அம்மாக்கு பிடிக்காதுன்றதுனால தான் அத வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? செய்யாம இருந்தாங்க. இப்ப அந்த பிரசன்ஸ் அந்த அப்பா, அம்மா கிட்ட இல்லாததுனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அத செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நெறைய நேரத்துல வி ஃபால் இன் சின் வி ஜஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த செய்றோம் திருப்பி திருப்பியும் அப்டின்னா, நான் நெனைக்கிறேன் நம்ம வந்து அத விரும்புறோம். நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்கு. ஆனா நம்ம வந்து இது ஐயோ வேண்டாம். நம்ம அப்பாக்கு பிடிக்காது அப்டி நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் நமக்குள்ள ஈவன் ஏன்னா இந்த விஷயத்த நான் படிக்கும்போது எனக்கே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. ஏன்னா நெறைய விஷயங்கள் நீங்க பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களே கூட கவனிச்சு பார்க்கலாம். யூ கேன் அனலைஸ் யுவர்செல்ஃப். ஆமால்ல, ஆக்சுவலி பார்க்க போனா இது எனக்கு பிடிக்கும். அது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன். ஓ! ரியலி இன்னைக்கு இட்ஸ் டைம் தட் யூ சே லார்ட் ஹெல்ப் மீ டூ ஹேட். எனக்கு அந்த அந்த இருதயத்த குடுங்க. அவர் விரும்புகிறார். நீதியை விரும்பி எவ்ளோ அழகா அந்த வசனம் இருக்குல்ல. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்த வெறுக்கிறார். அவர் அப்படி செய்யறதுனால ஆண்டவர் அவருக்கு என்ன செய்றார் தெரியுமா? யூ நோ வாட் இஸ் த ரிவார்ட் தட் காட் இஸ் கிவிங் ஹிம்? அவர் வந்து தன் தோழர் எல்லாரையும் பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண. இன்னைக்கு ஆண்டவர் என்னை அனுப்பி எனக்கு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யூ நோ வாட் காட் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரின் மேலும் இந்த ஆனந்த தைலத்தை ஊற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் ஐ அம் கோயிங் டு ரிசீவ் திஸ் அனாயிண்டிங். நம்ம அனாயிண்டிங்க பெற்றவங்க நெறைய பேர் இருப்பீங்க இங்க. ஆனா இந்த அனாயிண்டிங் ஸ்பெசிஃபிக்கலி பரிசுத்த ஆவியானவருக்கு நெறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஜீலஸான டைமென்ஷன் இருக்கு. வைராக்கியம் உள்ளவராய் ஆவியானவர் வெளிப்படுவாரு. ரொம்ப கம்பேஷனட்டா நமக்குள்ள இந்த ஆண்டவர் வெளிப்படுவாரு. வித்தியாசமான விதங்கள் நமக்குள்ள இருந்து ஜெபிக்கிறவரா வெளிப்படும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த அனாயிண்டிங் எப்படி தெரியுமா? இது வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் ஆயில் ஆஃப் ஜாய், ஆயில் ஆஃப் ரிஜாய்ஸ். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், என்னை ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த மாதம், இந்த நாள், ஏன் இந்த மாதத்துக்கு நான் போகணும். இன்ற ராத்திரியே கர்த்தர் நம்மள என்ன தைலத்த ஊற்றப் போறார்ன்னா, ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்றப் போகிறார். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை நீங்க புரிந்து கொள்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஜாய் பத்தி நான் சில விஷயங்கள யோசிக்கும்போது, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இட்ஸ் நாட் ஒரு ஒரு தெரியாத ஒரு வசனத்த உங்க முன்னாடி நிறுத்த போறல. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனத்த உங்க கண்களுக்கு முன்னாடி நான் நிறுத்த நினைக்கிறேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து ஆபகுக் எடுத்துக்கொள்ளாமா? ஆபகுக். கடைசி அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அத்திமரம் ஆபகுக் 3 சாப்டர் 17. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாக்காமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப் போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்றுப் போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும். நீங்க அந்த இடத்துல வாசிங்களேன். இத்தனை ஆனாலும், எத்தனை ஆனாலும் இல்ல நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? நம்ம இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட். நல்லா தான் இருக்கேன். ஆனாலும் அப்படின்னு நம்ம சோக கதைய எடுத்துட்டு வருவோம். ஆனா அதாவது ஆனா இங்க ஆபகுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய சிச்சுவேஷன சொல்றாரு. ஆமென். என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இங்க எதுவுமே இல்லப்பா எனக்கு முன்னாடி. ஒன்றுமே இல்ல. எவ்ரிதிங் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன். இங்க இருக்கிற யாருக்காவது அப்படி இருக்கும் லைஃப். லைஃப்ல வந்து எல்லாமே தலைகீழா இருக்கு. எதுவுமே நத்திங் இஸ் இன் த பொசிஷன். நோ ரிசல்ட். ஆனா அவர் சொல்றாரு, ஆனாலும் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூர. அவர் யாருக்குள்ள களிகூர்றார் தெரியுமா? ரட்சிப்பின் தேவன். த லார்ட் ஆஃப் ஹிஸ் சால்வேஷன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூருவேன். ஏன் தெரியுமா? எப்படி இதுல களிகூர முடியும்? ஒண்ணுமே இல்லையேப்பா உன்கிட்ட. எப்படிப்பா ஜாய் உனக்குள்ள இருக்கு அப்படின்னா, த ஜாய் டசன்ட் டிபெண்ட் ஆன் வாட் ஐ ஹேவ்.
outside. The joy is depend on what I have on my head, what is inside. ஏன்னா இத்தனைக்கும் நடுவுல கர்த்தர் என் மேல எதை ஊற்றிருக்கிறான்னா ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். இஃப் யூ லுக் அட் ஜீசஸ், நீங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது நம்ம வந்து அவர் வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எபிரேயர் முழுவதுமே இஃப் யூ ஜஸ்ட் ஹீப்ரூஸ் முழுவதுமே நான் இப்ப கொஞ்சம் வாசிச்சுட்டு அதை கொஞ்சம் டெப்த்ல கொஞ்சம் மெடிடேட் பண்ணிருக்கேன் ஃபார் மை பர்சனல் யூஸ். அப்படி நான் மெடிடேட் பண்ணும்போது எபிரேயர் எழுதினவர் நமக்கு பர்டிகுலரா பால் தான் சொல்றாங்க. அது வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டது, ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதப்பட்டது. ஏன் இதை கவனித்து பாருங்கள்னு அவரு சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹீப்ரூஸ் முழுதுமே எதை வலியுறுத்த நினைக்கிறாங்கன்னா, இயேசு நம்மள போல ஒரு மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரு. நம்மள போலவே ஹி இஸ் லைக் மேன், அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. அத நெறைய இடத்துல எபிரேயர்ல வலியுறுத்துறாங்க. இப்ப நம்மள ஏன் ஆண்டவர் வந்து கவனித்து பாரு, இயேசுவை கவனித்து பாருங்கள்ன்ற வசனத்த நமக்கு குடுத்தாருன்னா, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஒரு 6 அடி உள்ள ஒரு மனுஷன், நல்ல பாடி ஜிம் பாடி உள்ள ஒரு மனுஷன் வந்து, இப்படி வந்து ஒரு பெரிய வெயிட்ட வந்து லிஃப்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அவர் லிஃப்ட் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, "நீ லிஃப்ட் பண்ணு" அப்படின்னு உங்கள பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்வீங்க அவர பார்த்த உடனே? "என்னப்பா நீ இவ்ளோ ஹைட்டா இருக்க, இவ்ளோ நல்ல ஜிம் பாடி வச்சிருக்க. நீ தூக்குவ, நான் தூக்க முடியுமா?" அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? இப்போ வந்து ரொம்ப அழகா, ரொம்ப அதாவது ஆம், எப்படி சொல்றது? ரொம்ப அ மியூசிக்ல கற்று தேர்ந்து சங்கீதங்களை கற்று ஒருத்தர் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு பாடிட்டு உங்ககிட்ட சொல்றாரு, "நீ பாடு. இதே மாரி நீ பாடு." அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? "என்னப்பா நீ சின்ன வயசுலேருந்து பாட்டு கத்துக்கிட்ட, நீ பாடுவ. உன்ன மாதிரி என்னால எப்படி பாட முடியும்?" அப்படின்னு நம்ம கேட்போம் இல்ல? கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ஏதோ ஒரு பயங்கரமா அ எங்கேயோ தூரத்துல இருந்துட்டு, "நீ என்ன மாரி செய்யி, ஃபாலோ மீ, இமிட்டேட் மீன்லாம்" ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, உங்கள என்ன போல இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தன பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். நீங்க வந்து இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, நீங்க சொல்ல முடியாது. "ஆண்டவரே இதெல்லாம் இவ்ளோ கஷ்டம் தெரியுமா? நீங்க இயேசு, அதனால நீங்க பண்ணிட்டீங்க." அப்படின்னு நீங்க ஆண்டவர பார்த்து சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் லைக் தட். ஆண்டவர் சொல்வாரு. அதுக்காக தான் இந்த இந்த எபிரேயர் 2ஆம் வசனத்துல ரொம்ப அழகா இருக்குல்ல. நெறைய பேர்கிட்ட நம்ம யூத்ஸ் கிட்டலாம் சொன்னா, "அது அவங்க பண்ணுவாங்கக்கா. அது அவங்க முடியும். நம்மளால எப்படி முடியும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க 2ஆம் அதிகாரம் 17, 18 ஹீப்ரூஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 17, 18 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு நம்மளுக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்ல முடியாது ஏசப்பா கிட்ட போய், "ஆண்டவரே உங்களுக்கு என்னப்பா தெரியும் என் கஷ்டம். உங்களுக்கு என்ன தெரியும் என் கஷ்டம்." அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நல்லா புரியும். அவரால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அங்கிருந்து பரலோகத்துல உட்கார்ந்துட்டு, "நீ பாவம் செய்யாம இரு" அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவரும் உங்கள என்ன போல இந்த சரீரத்துல வந்து இந்த பூமியில வாழ்ந்து, ஆமென், நீதியை விரும்பி, அக்கிரமத்தை வெறுத்து ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து, "உன்னாலயும் வாழ முடியும். ஈவன் யூ கேன் டூ தி சேம்" அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கு முன்னாடி. ஹல்லேலூயா! அதுதான் இன்னைக்கு நம்ம கவனித்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். அத நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, இயேசுவால முடியும்னா என்னாலும் முடியும். இயேசுவாலையும் உபத்திரவத்தின் நடுவிலும் ஒன்றும் இல்லாமல் நடுவிலும் அவரால ஹி கேன் கேரி தட் ஜாய். அவருக்குள்ள அந்த அனாயிண்டிங், இந்த ஜாய் அவருக்குள்ள இருக்கும் அப்படின்னா, மேபி வெளியில பார்க்கும்போது அவர் சோகமா இருக்கிற மாதிரி நமக்கு சில விஷயங்கள்ல தெரிஞ்சா கூட. ஹல்லேலூயா! அவருக்குள்ள ஒரு ஜாய் இருந்திருக்கும். என்ன ஜாய் சொல்லுங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, "என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்று" தான். ஹல்லேலூயா! அவருக்கு என்ன ஜாய் தெரியுமா? சிலுவையில கூட ஐயோ! நம்ம இப்படி அந்த வேதனை அவருக்கு இருந்தா கூட, எனக்கு தெரியும் அந்த உள்ளத்துல எத்தன பேருக்கு பிள்ளைகள் இருக்கும்போது, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு பிரயாசப்பட்டு ஒரு விஷயத்த செய்றீங்க. யூ வொர்க் ரியலி ஹார்ட் டு டூ சம்திங் ஃபார் யுவர் சில்ட்ரன். அது ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்கலாம் சொல்றாங்க, "இது ரொம்ப கஷ்டமாச்சே! எப்படி இத நீங்க பண்றீங்க?" வெளியில கூட, "ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு நான் முடிச்சுட்டேன்." அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியும், எவ்ளோ பெரிய ஜாய் இது உங்களுக்கு குடுத்துச்சுன்னு. ஹல்லேலூயா! சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, "நீங்க எப்படி சிஸ்டர் அந்த விஷயத்த செஞ்சீங்க? எப்படி உங்களால அப்படி முடிஞ்சுச்சு?" அப்படின்லாம் கேட்கும்போது நான் சொல்வேன், "ஒரு பக்கம் வந்து இது கர்த்தருக்காக செஞ்சேன்." அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னா கூட, இன்னொரு பக்கம் கொஞ்சம் சுயநலமா பார்த்தா, ஐ அம் வெரி ஹேப்பி. ஏன்னா சில சில ஜாப் எனக்கு ஆஃபர் வரும்போது நான் அத ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு பிரேயர் டீம்ல என்னோட சிஸ்டர்ஸோட சேர்ந்து ஜெபிக்கணும். அப்ப என்கிட்ட கேட்டாங்க, "இதெல்லாம் எதுக்காக நீ இத இந்த இந்த வேணான்னு சொன்ன? உனக்கு நல்ல அமௌண்ட் கிடைச்சிருக்குமே." அப்படின்னு அவங்க சொல்லும்போது,
ஒரு பக்கம் இது ஆண்டருக்காக அப்படின்னு ஒரு பக்கம் நானு சொல்ல நெனச்சா கூட, த ரியாலிட்டி என்ன தெரியுமா? அந்த இழப்பு கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரியாலிட்டி எனக்கு என்னன்னா, என் சிஸ்டர்ஸோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் பாருங்க. அந்த 9 மணிலேருந்து. அந்த பிரேயர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஜாய் குடுத்துச்சு. ஃபார் திஸ் ஜாய் ஐ அம் ஓகே டூ ட்ரேட் த மனி விச் ஐ அம் கோயிங் டூ ரிசீவ். ஸோ ரியல் ஜாய் இப்ப இயேசுக்கும் அப்படிதான். இந்த பூமியில அவருக்கு பாடுகள் இருந்தாலும், அவருக்கு சோதனைகள் இருந்தாலும், எதிரிகள் இருந்தாலும், அவர கொலை செய்ய நினைச்சாலும், இல்ல சிலுவையில அறைஞ்சாலும், ஐ நோ த ரியல் ஜாய் ஜீசஸ்குள்ள ஒண்ணு இருந்திருக்கு. என்ன தெரியுமா? ஐ அம் ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் காட். ஐ அம் ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் காட். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தன பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். அப்படிதான். நமக்குள்ள ஒரு ஜாய் இருக்கும்ல நெறைய. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த ஜாய் எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, சூழ்நிலைமைகளை தாண்டின உங்களுக்கு நீங்க ஜெபிச்சு உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் கிடைக்கல. யூ லேக் இன் த ரிசல்ட். நீங்க நெறைய பிரயாசப்படுறீங்க. ஆனா உங்ககிட்ட ரிசல்ட் இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அதை தாண்டிலும் நம்ம ஆபகுக் சொல்ற மாதிரி, இருந்தாலும் அதற்குள்ளேயும் நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னா நம்மால முடியும். எப்படி முடியும்னா, அந்த அபிஷேகம் நீங்க வாசிங்க என்னோட கூட சேர்ந்து ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் சொல்ற ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட். எடுக்கலாமா? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல கர்த்தராகிய தே தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்துல ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? 3ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. 3ஆம் வசனத்துல துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை. அல்லேலூயா! ஆமென். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாடுவீங்க? என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எனக்கு இந்த இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே, ஐ வென்ட் த்ரூ திஸ் பாத். நேத்துக்கு கொஞ்சம் டல் ஆயிட்டேன் நானு. கொஞ்சம் சோகம் வந்துருச்சு எனக்குள்ள. எனக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள நினைச்சு when I was just thinking of certain things. ஃபியூச்சர்ல கண்டிப்பா வருகிற வாரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அத பத்தி கர்த்தருக்கு சித்தமானா. நான் வந்து ஒரு டெஸ்டிமோனியா சொல்லணுன்றதுக்காக இந்த சோகத்த அப்படியே ஒளிச்சு வச்சிருக்கேன். ஆமென். என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? சாட்சியா சொல்லணும். ஆமென். அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ கண்டிப்பா அத சாட்சியா சொல்லும்போது, ஐ வில் லெட் யூ நோ வாட் இஸ் த வரி தட் ஐ வென்ட் த்ரூ. அப்ப அந்த வரியோடு கூட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. நான் அப்புறம் நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "அப்பா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே. கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் ஜெபிக்கணும்." அப்ப நைட் வந்து நல்ல கர்த்தருடைய கிருபையில பிள்ளைகள் தூங்குனதுக்கப்புறம் அப்பாவோட பாதத்துல உட்கார்ந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அந்த காரியத்த குறிச்சு. ஆனா நான் வந்து ரொம்ப புலம்பி ஜெபிக்க மாட்டேன். யூசுவலி ஐ வில் லெட் ஹிம் நோ அண்ட் அவருடைய சித்தத்துக்காக அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படியே ஆண்டவர் சில பாடல்களை என் இருதயத்துல வைத்து நான் பாட, பாட என்னுடைய இருதயத்த கர்த்தர் அப்படியே சந்தோஷத்தினால் நிரப்பினார். ஆமென். அது நிரப்பி, நிரப்பி, நிரப்பி இந்த வார்த்தைகள பாட, பாட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா! நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப துக்கமா, ரொம்ப பிரஷர்டா, ரொம்ப வலியோட ஃபீல் பண்றீங்கன்னா, ஒன் திங் யூ ஹேவ் டு டூ, ரன் டூ த பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா! ரன் டூ த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டோ, இல்ல ஏதோ ஒண்ணு செட் ரைட் பண்ணிட்டோ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போங்க. ஓடி போயி, அப்பா கிட்ட என்ன கேளுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிரச்சனைகள மாற்ற கேட்காம, முதல்ல உங்க ஆட்டிட்யூட மாற்ற, உங்க விருப்பத்த மாற்ற கேளுங்க. ஒரு மனுஷனால அத்திமரம் துளிர் விடாம போனா எனக்கு இந்த வசனத்த கூட ஞாபகம் வராது. எனக்கு ஆனா ஃபாதர் அப்பாவோட பாட்டு தான் ஞாபகம் வரும். எத்தன பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். என் தேவனுக்குள் அதாவது ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் என்ன வேர்ட் யூஸ் பண்றாரு? ஏன்னா, அவர் சொல்றாரு, "இது எதன் நடுவிலிருந்தும் என்னை ரட்சிக்க ஒருவர் இருக்கிறார்." அவருக்குள்ள. இதுக்குள்ள நான் இருந்தேன்னா, நான் ஆக்சுவலி புலம்பிட்டு இருக்கணும். ஆமா. இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே என்னுடைய மனத நான் செலுத்திக் கொண்டிருந்தா, நான் கவலையோடு இருக்கணும். அவர் சொல்றாரு, "இல்ல, என் உடல் வேணும்னா இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இருக்கலாம். ஆனா என் கண்களும், என் கவனமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் இருக்கிறபடியினால நான் களி கூறுவேன்."
ஹalleluya. அது எப்படி முடியும் அப்படின்னா, அது அப்படிதாங்க முடியும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அது வந்து யாரால முடியும்னா, அபிஷேகம் பெற்றவர்களால முடியும். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அந்த கிருபை அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். இது ஒரு டிஃபரண்ட் டைமென்ஷன் ஆஃப் அனாயிண்டிங். ஹalleluya. இந்த டைமென்ஷன் ஆஃப் த அனாயிண்டிங் என்னன்னா, இட் வில் நாட் எக்ஸ்பெக்ட் சிச்சுவேஷன் டு டர்ன் அரவுண்ட், பட் திஸ் வில் டர்ன் அரவுண்ட் த சிச்சுவேஷன்ஸ். ஹalleluya. இந்த அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும் என்று எதிர்பார்க்கிறவன் அல்ல, சூழ்நிலைமைகளையே மாற்ற வல்லமை உள்ளவன். ஹalleluya. திஸ் அதனால தான் இந்த ஆயில் அனாயிண்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு பவுல் சீலா மேல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். அவங்க வந்து சுச்சுவேஷனை பார்த்து யோசிக்கல. இவங்களுடைய அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, சுச்சுவேஷனையே மாற்றி கொண்டு வருது. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொண்டு வருகிற ஒரு அனாயிட்டிங்க, ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க விரும்புறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். அதனால தான் நெகேமியா புத்தகத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். தட்ஸ் a strength. ஹalleluya. you know joy produces strength. amen. joy produces strength. sadness, உங்க துக்கம், கவலை பலவான கூட பலவீனனாக்கிரும். நீங்க எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க, when you're sad, நீங்க ரெகுலரா பண்ற விஷயத்த கூட நான் வந்து 2 விஷயத்த நான் எப்பவுமே கொஞ்சம் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், எதை பண்ணாலும் அப்படி கீப் ஆன் திங்கிங் சம்திங். நான் வந்து ஒரு விஷயத்த அவசரமா ஒரு விஷயத்த பண்ணும்போது, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகணுன்ட்டு நான் பாத்ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு இருக்கேன். டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஜேன் சோப் எடுத்து நல்லா ஃபேஸ போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன் என் ஃபேஸ்ல. ஓ! என்ன எனக்கு மறந்து போச்சு. ஜேன் சோப்பு. ஐயோ! நம்ம போட்டுருக்கோம். அவசரத்துல என்ன பண்ணேன்னா, அதான் புரிஞ்சுக்கிட்டேன். அத யோசிக்கும்போதே நான் என் ஃபேஸ்ல தண்ணி ஊற்றிட்டு நான் யோசிக்கிறேன். அவசரப்படும்போது தெரிஞ்ச விஷயத்தையே தப்பா பண்றோம் நம்ப. ஆமீன். அது எப்படி எப்படி எடுத்து அத செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. நீங்க ரெகுலரா பண்ற ஒரு விஷயத்த கூட when you are doing it in a hurry, you will flop it. அதனால உங்கள கைகூப்பி நான் சொல்றேன். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது தயவு செய்து அவசரப்படாதீங்க. ஏன்னா நீங்க அவசரப்படும்போது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சரியா பண்ற விஷயத்த கூட நீங்க தப்பா பண்ணிருவீங்க. அவசரம். ஓகே. அப்ப ஹரினஸ் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே. டோன்ட் டூ தட். நம்பர் 2 நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சேட்னஸ், அந்த துக்கம் இருக்கு பாருங்க. துக்கம் என்ன பண்ணிரும்னா உங்கள வீக் ஆக்கிரும். எத்தனை பேர் அத ஃபீல் பண்ணிக்க உங்க லைஃப்ல? நீங்க நீங்க அந்த துக்கமா இருக்கும்போது, உங்களால எதையுமே செஞ்சு முடிக்கவே முடியாது. அப்ப பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? பலவான்களை துக்கப்படுத்தி உங்கள பலவீனனாக்கிருவான். அப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? ஜாய் இஸ் a strength. இப்ப வந்து அத்திமரம் துளிர் விடல. சோகமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்ட்ரென்த் போச்சு. அத்திமரமும் துளிர் விடல, உங்களுக்கும் பலன் இல்ல. எப்படிங்க வாழ்க்கையில வாழ்றது? நீங்க அதுவே ஜாய் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள அந்த களிக்கூறுதல் வந்துருச்சுன்னா, அந்த அத்திமரத்த பிடுங்கி போட்டு நிலத்த உழுது இன்னொரு அத்திமரத்த வச்சிர மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தன பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். பிசாசு முதல்ல உங்களுடையதை திருடுவதற்கு முன்பாக உங்களுடைய சந்தோஷத்த தான் அவன் திருடுறான். உங்க சந்தோஷம் உங்களிருந்து எடுக்கப்படும் பொழுது, உங்கள் பெலன் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துருது. ஹalleluya. ஜாய் இஸ் ஆல்வேஸ் எப்படி பார்ட்னர்ஷிப்போட இருக்குது. என்னன்னா ஸ்ட்ரெங்த். அந்த ஜாய், அந்த ஸ்ட்ரெங்த் அப்படியே உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்களால முடியாதது கூட நீங்க செஞ்சு முடிப்பீங்க. ஹalleluya. which is impossible for you when you are in joy. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, அப்படி எத வேணும்னாலும் செய்றதற்கான ஒரு பெலனை உங்களுக்குள்ள கர்த்தர் குடுப்பார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல எனக்கு எப்படி அந்த பெலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த அனாயிண்டிங் உங்களுக்குள் மேல இந்த நியூ ஆயில் ஆண்டவர் உங்க மேல ஊத்தப் போறார். ஹalleluya. the more the God இந்த வாரம் முழுதும் அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ற வரைக்கும், நீங்க கேட்க போறதும், ரிசீவ் பண்ண போறதும் இந்த தைலம் தான். ஆண்டவரே எனக்கு எந்த அபிஷேகமும் வேண்டாம். எனக்கு இன்றைக்கு இந்த வாரம் முழுதும் எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். ஏன் தெரியுமா? the more you ask for this anointing, the more stronger you're going to be. ஹalleluya. இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை நீங்க ரிசீவ் பண்ண நீங்க எவ்வளவு பலனடைய போறீங்கன்னா, அபரிவிதமான தேவ பலன் உங்களை என்ன பண்ண போகுதுன்னு நிரப்ப போகுது. நீங்க ஜீசஸ பார்க்க ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஹalleluya. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை காண்பிச்சு முடிக்கிறேன். சங்கீதம் 68ஆம் வசனம். சங்கீதம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவர். 68ஆம் சங்கீதத்துல வாசிக்கலாமா? 68. ஓ சாரி. ஓகே, வாசிப்போம். சாரி, 67 5 6 7 வாசிக்கலாம். 67.
தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இன்னும் துதிக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா பலன் கிடைக்குது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பலன் கிடைக்குது. ஆமென். இந்த ஜாய் உங்கள சோகமா புலம்ப வைக்கிறதுனால பிசாசு என்ன பண்ணுவான்னா, அங்க அங்க நம்ம வாசிச்சோம்னா, அத்திமரம் துளிர் விடாமல், திராட்சை செடி பலன் கொடுக்கல. இப்ப பலன் கொடுக்காத திராட்சை செடியை எப்படி பலன் கொடுக்க வைக்கிறது? பலன் கொடுக்காத திராட்சை ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த அனாயிட்டிங்கை நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா, when you receive that anointing, நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த துதி உங்களுக்குள்ள வர வர நிலம் தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். எங்க பிரைஸ் இருக்கோ அங்க என்ன இருக்கும் தெரியுமா? அங்க ப்ரொடியூஸ் ஆகும், ஈல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும், whatever situation you are in, whatever situation you are in, ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னை ஆனந்த தைலத்தை, என்னை இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது இயேசுவினிடத்துல நான் கற்றுக்கொண்ட முதல் எபிரேயர்ல நான் கற்றுக்கொண்ட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? தன் தோழரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? he has received the best anointing. இன்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பார்க்கிலும் மோர் கேளுங்க அப்பா கிட்ட. அதிகமாய் அதிகமாய் இந்த மே மாதம் முழுவதும் நீங்க இப்ப இந்த சத்தத்தை கேட்கும் போதே நீங்க இன்னும் துக்கப்படுற மாதிரி சூழ்நிலைமைகள் உங்களுக்கு வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிச்சுவேஷன்ஸ் கேன் கம், இட் மே கம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அதன் நடுவிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் நீங்க சொல்லி ஆண்டவரை துதிச்சு பாடணும். யூ டூ திஸ். இது எப்படி என்னால செய்ய முடியும் அப்படின்னா, திஸ் அனாயிட்டிங், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினாலே தேவன் அவரை நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை துக்கத்திற்கு பதிலாக, நம்ம போன டைம் ஒரு தடவை மெசேஜ் கேட்டிருக்கோம்ல, ஆமென், த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் பத்தி நம்ம பேசுவோம். அதே மாதிரி துக்கத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புறார். நீங்க எதை குறிச்சு துக்கமா இருக்கீங்க? எனக்குமே துக்கப்படுறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, கவலைப்படத்துக்கோ, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி யோசிக்கணும், இப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தா நானும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட். நாளைய தினத்தை குறிச்சு நீ ரொம்ப யோசிக்கிற, நீ அதை முதல்ல நிறுத்து. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரியல என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது. இங்க வர்ற ஒரு சில பேருக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், கொஸ்டின்ஸ் இருக்கலாம். என் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை, வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குமா, மாறாதா, மாற்றங்கள் இருக்காதா, முன்னேற்றங்கள் இருக்காதா, எனி கொஸ்டின்ஸ் யூ ஹாவ், நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து கவலையும் சந்தேகத்தையும் என் தேவன் ஒன்றா எழுதி வைத்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க அப்பா கிட்ட, அப்ப நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நோ மோர் வரிஸ் லார்ட், பிகாஸ் நீங்க என்னை பார்க்க சொன்னது என்ன, காகத்தை பார்க்க சொல்லியிருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை பார்க்க சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அதற்கு மேல ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்க. ஏன்னா அவரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பிதா அவரை ஆனந்த தைலத்தினால், தன் தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அவரை அபிஷேகத்தை கவனிச்சு பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, he is filled with the spirit of joy. இன்னைக்கு அப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னைக்கும் அதே தைலத்தினால் நிரப்பும், அதே தைலத்தினால் இருப்பீங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, எனக்கு அப்படி ஒரு டைமென்ஷன், அந்த அனாயிட்டிங் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. when you receive this anointing, you are becoming stronger. உங்களை நீங்க பலப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. ஜாய். நிறைய பேருக்கு அந்நிய பாஷை பேசுறேன் சிஸ்டர், ஆனா எனக்கு பலனாவே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி, he strengthens himself. அந்நிய பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கூடவே ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க. உங்களுக்கு ஒரு ஜாய், புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பார். the tongues of rejoice, the tongues of joy. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? அப்படியே கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசலாமா? அப்படியே வாய்களை அசைத்து அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. அப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வாரம் மே மாதத்தின் முதல் வாரத்துல, 2ஆம் வாரத்துல நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கிறேன், என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? பிசாசு உங்களை கவலைப்பட வைத்து, பிசாசு உங்களை சந்தேகப்பட வைத்து, பிசாசு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் யார் தெரியுமா? உங்க அப்பா யார் தெரியுமா? He is the legal owner of
heaven and the earth. He is the legal owner of everything. அவர்தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றிற்கும் சகலவற்றிற்கும் சுதந்திரவாளியானவர். அவர் சுதந்திரவாளி. அவர்தான் உங்க அப்பா. இந்த வானத்திலும் பூமியிலும் உங்களுக்குள்ள இருக்கிற எந்த காரியத்திலும் எப்படிப்பட்ட தோல்விகள், வியாதிகள், சூழ்நிலைமைகளுக்கு நடுவில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை கவனித்து பாருங்க. அதை கவனித்து பாருங்க. அவரை கவனித்து பாருங்க. காகங்களை கவனித்து பாருங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. நீங்க கவலைப்பட ஆண்டு விரும்பல. உங்கள் கவலை கர்த்தருக்கு துக்கமா இருக்கிறது. நீங்க சந்தேகத்தோடு படுகிற கவலைகள் தேவனை வேதனைப்படுத்துகிறது. ஆமென். அற்ப விசுவாசிகளுக்கு கர்த்தரால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு. ஆண்டவர் உங்களை ஜாயினால நிரப்புறார். ரிசீவ் பண்ணுங்க அதை. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய சிரசின் மேலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அத்திமரம் துளிர் விடலனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். திராட்சை செடி பலன் தரலனாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லாவற்றின் நடுவிலும் உங்க சூழ்நிலைமையை சொல்லுங்க. இந்த வியாதியின் நடுவிலும் நான் கர்த்தருக்குள்ள களி கூறுவேன். இந்த போராட்டத்தின் நடுவில் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அது இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஜீசஸ் ஹேட் தட் அனாயிண்டிங். இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதோ செய்ய முடியாதவைகளை, பெற்றுக்கொள்ள முடியாதவைகளை, செயல்படுத்த முடியாதவைகளை நம்மளை செய்ய சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை போலவே இந்த பூமிக்கு வந்து இந்த வேதனைகளின் நடுவிலும் கவலையற்றவராய் அவர் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். இன்றைக்கு அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தீரோ நானும் அப்படியே இந்த பூமியில் வாழ எனக்கு உதவி செய்யும். நீர் எப்படி சோதனைகளை சகித்து மேற்கொண்டீரோ, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He knows your heart. He knows your situation. அவர் உங்க சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். அவருக்கு நன்றாய் தெரியும். He has experienced your path. அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அப்பா சொல்றார், உங்களை நிரப்ப விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உச்சந்தலையின் மேலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் பொழிய பண்ணுவீராக. துயரத்துக்கு பதிலாக இவர்களின் சிரசின் மேலே ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதாக. இவர்களுக்கு பலன் இல்லை. இயேசுவின் நாமத்துல கவலை தான் சிஸ்டர் உங்க கற்பத்தை பலவீனப்படுத்திருக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். நீங்க சொல்ல உங்கள் கர்ப்பம் பலனடையும். நீங்க சொல்ல உங்க சரீரம் பலனடையும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ந்திருக்க உங்களுக்குள்ள ஒரு பலன், உங்க சரீரத்துல ஒரு பலன், உங்க சிந்தையில ஒரு பலன். அப்படியே சிந்தையில சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இந்த ராத்திரி இறங்குகிறது. அதனால் நீங்கள் பலனடைகிறீர்கள். காலூன்றி நிற்க பண்ணுகிறார் கர்த்தர் உங்களை. ரிபாலா ஷீகே தரபோலி திரிமா ஷீகா தரபாலா சீகா தூராலாதரா. இயேசுவின் நாமத்திலே பலவீனமான எல்லாருடைய சரீரங்களும் கர்ப்பங்களும், பலவீனமாய் இருக்கிற எல்லாருடைய சிந்தைகளும் அரைம ஷீகா துராபாலா சீதரபா. இயேசுவின் நாமத்தில் இந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்க இருதயத்துல கடத்துகிறார். அவசரப்படுவது இல்லை, கவலைப்படுவது இல்லை. நான் இயேசுவை சந்தேகப்படுவது இல்லை. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். சொல்லுங்க, என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன். எந்த சூழ்நிலைமையிலும் என்னை ரட்சிக்க வல்ல ஒரு தேவன் இருக்கிறார். He is the Lord of my salvation. அவருக்குள்ள நான் களி கூறுவேன். இந்த சூழ்நிலைமைகளுக்குள்ள என் சரீரம் இருக்கலாம், ஆனா என் சிந்தையோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. என் சிந்தையோ ரட்சிப்பின் தேவனுக்குள் இருக்கிறது. கர்த்தாவே, உம்மை நாங்கள் கவனித்து பார்க்க உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுதும் உங்களை நாங்கள் கூர்ந்து கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. லெட் கிவ் அஸ் டைம் அப்பா. நாங்கள் எஃபர்ட் எடுக்க, டைம் எடுத்து உங்களை வந்து சந்திக்க, உங்களை கவனித்து பார்க்க, உம்மை குறித்து தியானிக்க, உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நிச்சயமா இந்த வாரம் நீங்க கவனித்து பாருங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. டேக் டைம். ஒரு ரிலாக்ஸ் டைம்ல தெய்வ சமூகத்துல உட்காந்து, ஆமென். எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தருக்கு சித்தம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா கடகடன்னு காலையில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் எழுறதுக்கு முன்னாடி எழும்பிருங்க. கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு டீ போட்டு சும்மா ஒரு பால்கனியில் உட்காந்து ஒரு பைபிளோடு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ்டாக வேதத்தை வாசிச்சு பாருங்க. அவரை பற்றி படிங்க, இயேசப்பா பற்றி படிங்க, அவரை கவனிச்சு பாருங்க. இல்லை ஈவினிங்ஸ்லையோ ஆஃப்டர்நூன்ஸ்லையோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குமோ ப்ளீஸ் டேக் சம் டைம் அண்ட் லிட்டில் எஃபர்ட்ஸ் ஸோ தட் நீங்கள் தேவ சமூகத்தில் அவரை கொஞ்சம் யோசிச்சு, அவரை குறித்து தியானிச்சு, அப்பா எவ்வளோ நல்லவர் இல்லை, அவர் செய்யாத ஒன்று என்ன செய்ய சொல்லலை. அவர் கடந்து போன அதே பாதைகள், அவர் செய்து முடித்த அதே காரியத்தை நம்மளை செய்ய சொல்கிறார். அப்படியே அவரை நீங்கள் நினச்சி பார்க்க when you think of what he has done and what he is doing, his actions, his words, அதை அப்படியே கவனித்து பார்க்க நமக்குள்ள பலனையும் சரீரத்தில் ஒரு பெரிய கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.